திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதங்கி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு தினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில ராசி பலன், நட்சத்திர பலன், இன்றைக்குண்டான தெய்வம், மேலும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள், இது போன்ற பலதரப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 13/7/2017 ஆனி மாதம் 29ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி. மதியம் 1:11 வரை. பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் சுவாமிக்கு புஷ்பங்கி சேவை. வியாழக்கிழமை நாளே குரு பகவானுக்கு ரொம்ப விசேஷமானவர். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவா. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபடுறது, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்துறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில தடைகளை நீக்கி நன்மைகளை பெருக்கக்கூடியதாக இருக்கும். இதே வியாழக்கிழமை அன்னைக்கு குரு சரித்திரம் படிக்கிறது, நமக்கு குருவை போய் சந்திக்கிறது, குருவுடைய ஜீவ சமாதிகளுக்கு போறது, அது சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போய் தியானம் பண்றது, உன்னதமான பலன்களும் வாழ்க்கையில பெரிய பெரிய அதிசயங்களும் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு பசுமாடு பூஜை பண்றது, பசுவுக்கு அகத்தி கொடுக்கறது மூலமாக பூர்வ புண்ணிய தோஷமும் பித்ருக்கள் தோஷமும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்வவித தோஷங்களும் நிவர்த்தியாகும்னு நம்மளுடைய சாஸ்திர நூட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வியாழக்கிழமை இன்னைக்கு கோபூஜை பண்ணோம்னா அவ்வளவு உன்னதமான பலன்கள் கொடுக்கறதாக அமைத்து கொடுக்கும்னு சொல்லுவா. ஆக வியாழக்கிழமைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. இந்த வியாழக்கிழமை இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய நல்ல நல்ல காரியங்கள்லாம் ஜெயமாகணும், வெற்றிகரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். என்ன நேயர்களே, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பத்தி பார்த்தோம். உங்க ராசி உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்கள்ல இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும். குழப்பத்தோட நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அதில் நிறைவு பெறாதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுக்கு அஷ்டமசனி. இந்த அஷ்டமசனியினால இதை செய்யலாமா, இதை செஞ்சா எனக்கு வியாபாரங்கள் அனுகூல்யமாகுமா, வியாபாரங்கள் கை கொடுக்குமா, இந்த நண்பர்கிட்ட பேசலாமா, நண்பர்கள் மூலமாக எனக்கு ஏதாவது இருக்குமா, இந்த மாதிரி குழப்பமுற்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டு தெளிவாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள், பணவரவுகள்ல கவனம் என்பது தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் நிச்சயம் வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கிறத விட வீண் செலவுகள் நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நண்பர்கள்ட்ட கூட சேர்ந்து வெளியில போறதுண்டு, ஆனா வீண் செலவு நம்மளை நோக்கி வர்றதுண்டு. நம்ம நினைச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், வரவு எட்டுனா செலவு பத்தனான்னு சொல்ற மாதிரி நிறைய வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு விட செலவுகள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய கிரக சூழ்நிலைகள்ல இருந்துட்டு இருக்கு. மேலும் செலவுகளை குறைப்பதற்கு மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும்னு சொல்லலாம். வீண் வெளியில போறது, திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறதெல்லாம் செலவுகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு ஆலய காரியங்கள், கோயில் காரியங்கள், பக்கத்துல கோயில் அபிஷேகத்துக்கு கொடுக்கிறது, நன்மையான காரியங்கள் அன்னதானத்துக்கு கொடுக்கிறது, முடியாதவாளுக்கு உதவி செய்யறது, இந்த வீண் செலவுகளை போக்குறதுக்கு இந்த வழிகள் உங்களுக்கு லாபகரமாக இருந்துருக்குன்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும், நண்பர்கள் வெளியில் நல்ல செய்திகள் வந்து சேர்றதாகவும், தந்தை தாய் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மேலும் சிறு சிறு பிரயாணங்களை தவிர்த்துக் கொள்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தைரியமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய
சில வழிமுறைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. பயத்தை போர்க்கும் உன்னதமான வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற பலன் போல் ஒவ்வொரு காரியங்களும் திறம்பட செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பேசும் நேரத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொண்டவர்களாக மாறுவீர்கள். மேலும் நினைத்த காரியத்துல நல்ல கச்சிதமாக நின்று செயல்படக்கூடிய தன்மைகள் பெற்றவராக இருப்பீங்க. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளால பெரியவங்களுக்கும், பெரியவங்கனால குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இனியாவது என் காலம் நன்னா இருக்குமா நினைக்கிறவாளுக்கு கூட நல்ல முயற்சிகளும் உங்களை சார்ந்து வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மேலும் மேல் படிப்புக்கு உகந்ததா இருந்துருக்கும். வெளிநாடு பிரயாணம் கை சிறக்கும். மேலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். தோட்டம், துறவு, வீடு வாங்குவதற்குண்டான விசேஷ பலன்கள் உண்டு. குழந்தைகளுக்கு வேண்டின நினைத்த காரியத்தை நடத்துவதற்குண்டான வழிபாட்டு முறைகளில் நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றவர்கள் குழந்தைகளுக்கான திருமணத்துக்கு வேண்டி சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்கள்ல முன்னேற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், வாயு புத்திரன், ராமபிரானின் பக்தன். ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே 4 விஷயம் சேரும் பொழுது அது பேரு யோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோககரமாக கிரக யோகம், வாகன யோகம் போன்ற யோகங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் நீங்கள் சென்ற இடம் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுடைய பேச்சினாலும் உங்களுடைய செயல்பாடுகளினாலும் பிறரை கவரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை வர எதிர்பார்க்கிறவங்களுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாகவும், தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும், மருத்துவத்தின் மூலமாகவும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய யோகங்கள் இன்றைய நிலையில உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக சில காரியங்கள் சட்டென்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண பாக்கி எல்லாம் வசூலாகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு ரீதியாக வீடு வாடகைக்கு வரல, வீடு வாங்கவில்லை என்று கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காரியங்கள் கை கொடுக்குண்டான தன்மைகள் உண்டு. ரொம்ப நாள் தொழில் எனக்கு நடக்கவே இல்லையே, தடங்களாயின்றிருக்கேன் நினைச்சவாளுக்கு தொழில் முறையில முன்னேற்றங்கள் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயக பெருமான் வழிபாடு உன்னதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இருந்து வாழக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு சிறு தடைகளையும் முன்னின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். மேலும் சகோதர சகோதரருக்கு தேவையான விஷயத்தை நின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நகை வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற பொருட்கள் சேர்க்கிறது, ரொம்ப நாள் சேர்த்து வச்ச பொருளை வச்சு உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது தாய்க்கோ தந்தைக்கோ சகோதரிகளுக்கோ உங்களுக்கு பரிசாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருகையை தருவாங்க. அவர்கள் மூலமா அவர்களை சிறந்த மதிச்சு அவங்களுக்கு உண்டான நிறைவான தன்மைகளை செய்து முடிப்பீர்கள். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினத்துல உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கலை சம்பந்தமாக, சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. மேலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றங்களும் உண்டு. பெயர் ரீதியாக குற்றங்கள் இருக்கிறவங்களுக்கு நியூமராலஜி பிரகாரம் பார்த்து பெயரை மாற்றி தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றி முறைகளை மாற்றி நல்ல நிலைக்கு வரக்குண்டான வாய்ப்புகளும் பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் குடும்பத்துக்காக செய்யணும், குடும்பத்துக்காக செயல்படணும், குடும்பத்துக்காக எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படக்கூடிய நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் அக்கறை எடுக்காம இருக்கும்போது அது பின்னாடி பெரிய உடல் உபாதைகளா வரும்போது அப்போதைக்கு நம்ம ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தை நம்மளாவே கெடுத்துக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை ரீதியாக டெய்லி யோகா பண்றது, தியானம் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை விடாது பண்றது. சில பேர், நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம், இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் காரியத்தை தட்டி கழிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி கட்டி கழிக்காம நிச்சயம் இதை செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு தினம் தினம் யோக காரியங்கள் பண்றது, தியானம்,
பிராணாயாமம் பண்றது, இது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமான தன்மைகள் வந்து சேரும். சொந்த பந்தங்கள் மத்தியில நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காலேஜ்ல வேலை செய்து இருக்கிறவங்களுக்கு, ஆசிரியர் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். வெளிநாடு பிரயாணம் வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லலாம். இசை கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கதவை தட்டும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை நிறைக்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் துக்கமா இருந்தாலும் சந்தோஷகரமாக எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய பள்ளி மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு உண்டான சிறப்பான தினம்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு, ஒரு வேலை பண்ணியாச்சு, இன்னொரு வேலைக்கு சேர்ந்தா இதை விட அதிகமான சம்பத்தியம் கிடைக்குமா, நல்ல முன்னேற்றம் கிடைக்குமாங்கிற அதை நினைச்சு அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். பெண்களுக்கு படித்த படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. ஸ்கூல் முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களுக்கு அடுத்த மாஸ்டர்ஸும் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். பினான்ஸ் சம்பந்தமா, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான, துணி சம்பந்தமான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமா, அழகு பொருட்கள் சாதன சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடு குரு வழிபாடு, மகிழ்ச்சியை தரும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எதையும் பக்திகரமா செயல்படுத்தக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பக்தியில மகிழ்ந்து பக்தி ஆர்வத்துல எதையுமே அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முறையில நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வந்து சேரக்குண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டவசமாக இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுப்பீங்க. உங்க சகோதரருக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள். மேலும் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் முன்னின்று காக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சில தடங்கலான விஷயங்களை நினைத்து வருத்தப்படாம அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலைக்கு உண்டான பொறுப்புகள் கிடைக்கும். மேல் பொறுப்புகள் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சரியாக வழிகாட்டி இப்படித்தான் நடக்கணும், இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணணும்ங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய டீம் அமைச்சு அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு மகிழ்ச்சிகரமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவங்களுக்கு நிச்சயதார்த்தம், நல்ல நல்ல காரியங்கள் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். சகோதர சகோதரிகள் மூலமாகவும் பெற்றோர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, 3 நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தையும் ஜெயித்து வரக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். வியாபாரத்தில் சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அந்த தடங்கள்லையும் முன்னின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அந்த சங்கத்துல முதன்மையா இருக்கக்குண்டான தன்மைகள் கூட சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ரொம்ப நாள் சிரமப்பட்டு இருக்கும், இனிமேலாவது எனக்கு முன்னேற்றம் உண்டான்னு கேட்கறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், பிரிந்த பெற்றோர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் பெற முடியும். இன்றைய தினத்துல சின்ன காரியங்கள்னால மனக்கசப்பு ஏற்பட்ட குடும்பங்கள்ல மன ஒற்றுமைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சொத்து சம்பந்தமான தடைகள் ஒற்று வழக்குகள் நடந்து பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சுமூகமா பேசி தீர்க்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சாந்தமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உலகத்திலேயே பெரிய விஷயம் பொறுமை தான். அந்த பொறுமை கடலை விட பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுமையா இருந்து இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். குடும்பத்துல யதார்த்தமா சில விஷயங்கள் பேசும்பொழுது அது சண்டையில போய் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால பேசாம இருந்து காரியத்தை சாதிக்கிறதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். வியாபாரிகள்ல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யதார்த்தமான உண்மைகளை பேசாம இருக்கிறது விசேஷ
விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். மேலும் தங்கம் சம்பந்தமான, வெள்ளி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். துணி சம்பந்தமான, ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு பண உதவிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக கொடுக்கும். படிப்பு ரீதியான செல்வம் இல்லையே, நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன காரியத்துல சில நேரங்கள்ல பயங்கள் இருக்கலாம். இதை பண்ணலாமா, அதை வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள் கூட வந்துட்டு போகலாம். இந்த பயங்களை போக்கி நன்மைகளை பெருக்கிறதுக்காக தெய்வீக வழிபாடு என்றுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். யதார்த்தமா சில பேர்த்து திட்டுட்டு, ஐயோ நம்ம திட்டுட்டோமே, என்ன விளைவை ஏற்பட்டு போறதோ, நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்குமே, வண்டியில போய் இடிச்சுட்டோமே, திருப்பி இது என்ன விளைவை ஏற்பட்டு போறதோ, இந்த மாதிரி பல விஷயங்களை நினைச்ச சின்ன சின்ன காரியங்கள்ல பயந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். தொழில் ரீதியான பயங்கள் இருக்கவே வேண்டியதில்லை. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்துல யதார்த்தமா பேசக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் பொழுது அதை தெளிவாக பேசுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க பேசுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல சில நேரங்கள்ல உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும், சில நேரங்கள்ல முயற்சிகள்ல குழப்பங்களும் இருக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தை புதிதாக மாற்றக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மைகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, தெளிவுபடுத்தும் வழிபாடு. மீனராசி நேயர்களே, புரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவ நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எதையும் உறுதியாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். யதார்த்தமாக சில காரியங்கள்ல வெற்றிகள் குறிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாடு பிரயாணம் சிறக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான உத்தியோகம் செய்யறவங்க, வண்டி வாகனம் சம்பந்தமான உத்தியோகம் செய்யறவங்க, செக்யூரிட்டி சம்பந்தமான உத்தியோகம் செய்கிறவங்க, காவல்துறை சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மேலும் IAS IPS அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. மேலும் இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான உத்தியோகம் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டாகி கொடுக்கிறதாக இருந்துட்டு இருக்கும். மேலும் புதிய புதிய விஷயங்களை எடுத்து அதில் செயல்படுறது, நண்பர்களை சேர்த்து கொண்டு செயல்படுறது, புதிய கூட்டு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சில பங்குதாரர்களை போட்டு அது பங்கெடுத்து நீங்களும் அந்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக ட்ரேடிங் செய்வது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான ஈடுபாடுகள் இருப்பது, இது போன்ற காரியங்கள்ல நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய தன்மைகள் என்பது உண்டு. அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கிறவங்க அதிர்ஷ்டவசமான சில அமைப்புகள் ஏற்படுத்திக் தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும், புத்திரவாக்கியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும், மேலும் பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேரக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. அன்பு நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியில நம்ம ராசி பலன் மற்றும் நட்சத்திரம் மற்றும் நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள், நிறங்கள், தெய்வ வழிபாடு பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய ஆன்மீக குறிப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஆன்மீக டிப்ஸ்ல நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு விதமான காரியத்தை சாதிக்கிறதுக்கும் ராசி வசம், அதாவது அந்த ராசி வந்து பலம் பெறறதுக்கும் சில மூலிகை சமித்துகள் போடுறது, அதாவது ஹோமம் பண்ணும்போது மூலிகை சமித்துகளை போடுறது ரொம்ப வழக்கமாக இருக்கும்னு சொல்லலாம். இதை வச்சு பூஜை பண்ணாலே நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை அதை ஹோமமா பண்ணிக்கிறது நல்லது, அல்லது அதை உங்க வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பலன்களாக இருக்கும். அதாவது உங்க ராசிக்கு வந்து நல்ல பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படி நம்ம ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வச்சுண்டா நல்ல பலம் கொடுக்கும், என்னென்ன ஹோமங்கள்ல திரவியங்கள், அதாவது அந்த குச்சி, அதாவது சமித்தோ அல்லது அந்த குச்சியை போட்டுண்டா விசேஷகரமா இருக்கும், என்ன நவக்கிரகங்களுக்கு என்ன குச்சியை வச்சு ஹோமம் பண்றது நல்ல பலன்களை கொடுக்குங்கிற ஆன்மீக ஹோம டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல மேஷராசி. மேஷராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா கருங்காலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருங்காலிங்கிற குச்சியை வச்சு ஹோமங்கள் பண்றது நல்ல ராசிக்குண்டான பலத்தை கொடுக்கும்னு சொல்லலாம்.
நினைச்ச காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஹோமம் பண்ணலைனாலும் வீட்டுல அந்த கருங்காலை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருந்துட்டு இருக்கும் சொல்லலாம். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னு எடுக்கும்போது அத்தி, இந்த அத்தி குச்சியை வச்சு ஹோமம் பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அத்தி மரம் இருந்ததுன்னா அதை பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதன் அருகில் போய் உட்கார்ந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அத்தி குச்சியை வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கறதாகவும் ராசிக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி அன்பர்கள் பார்த்துட்டோம்னா நாயுருவி அப்படின்னு சொல்லுவா. இந்த நாயுருவி அப்படிங்கிற குச்சியை வச்சு ஹோமம் பண்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த நாயுருவியை வீட்டுல வச்சுக்கிறது ராசிக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னா முறுக்கு அப்படின்னு சொல்லுவா. இந்த முறுக்குங்கிற குச்சியை வச்சுட்டு ஹோமங்கள் பண்ணிக்கிறது அல்லது வீட்டுல எடுத்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், ராசிக்குண்டான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்மராசி நேயர்கள் எருக்கு அப்படின்னு சொல்லுவா. இந்த எருக்கு வச்சு ஹோமங்கள் பண்றது வீட்டுல எருக்கு குச்சியை வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்குண்டான பலத்தை பெருக்க முடியும். கன்னி ராசி நேயர்கள். இந்த கன்னி ராசி நேயர்கள் பார்த்துட்டோம்னா நாயுருவியை வச்சு ஹோமம் பண்றது, நாயுருவியை வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பலன்களையும் ராசிக்குண்டான பலத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துலா ராசி. அத்தி குச்சின்னு சொல்லுவா. இந்த அத்தி குச்சியை வச்சு ஹோமம் பண்றது வீட்டுல வச்சுக்கிறது ராசிக்குண்டான பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி கருங்காலி வச்சுக்கிறது ஹோமம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அரசங்குச்சியை வச்சு ஹோமம் பண்றது, அரசங்குச்சியை வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் ராசிக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் அமைத்து கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசி நேயர்கள் வன்னி மரத்தை வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் சொல்லலாம். வன்னி குச்சி வச்சு ஹோமம் பண்றது, அந்த வன்னி மர கிளையை வச்சு வீட்டுல வச்சுக்கிறது, அந்த குச்சியை வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். எங்கேயாவது கோயில்கள்ல வன்னி மரம் இருந்ததுன்னா அதை சுத்தி நமஸ்கரணம் பண்றது, பிரார்த்தனை பண்றது, ஆராதனை பண்றது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், ராசிக்கு பலத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அருக்கு, தர்பை, அதே மாதிரி வன்னி மரம், இந்த மூன்றுமே விசேஷகரமா இருந்துருக்கு. இதன் மூலமா ஹோமம் பண்றது, அதை வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது கடைசியா பார்த்துட்டோம்னா மீனராசி. இந்த மீனராசிக்கு அரசங்குச்சியை வச்சு ஹோமம் பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும், அரசங்குச்சியை வீட்டுல வச்சுக்கிறதும் நல்ல விசேஷமான பலன்கள் கொடுக்கும், அரச மரத்தை சுத்தி வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும், அரச மரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து தியானம் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இவ்வளவு விசேஷங்கள் கொண்ட விருட்சங்களுக்கும் ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, ராசியை பலமாக்கக்கூடிய இந்த விருட்சத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணும் பொழுது, ஹோமகாரியங்கள் பண்ணும் பொழுது நினைச்ச காரியத்தை அடைய முடியும், நல்ல முன்னேற்றத்துக்குடியும் நல்ல திருப்தியை கொடுக்கும்னு பஞ்சாங்க குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம கடைபிடித்து பார்க்க வேண்டும். நிச்சயமா நல்ல பலன்களும் இருக்கும். 4 பேருக்கு நல்லது நடக்கும் பொழுது 4 பேருக்கு நல்லதை சொல்லுது கொடுப்போம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இன்னைக்கு ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு சொல்லி, மேலும் நாளைக்கு ஒரு புதிய ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், இதை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தல் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.